ரெஸ்டாரண்ட் ஒர்க்குக்காக பாக்கியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கோபி எல்லா விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இதை பார்க்குற செல்வியும் எழிலுமே பாக்கியாவை கிண்டல் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்கா. ஆனால் பாக்கியாவோ எப்பவும் போலயே எதை பற்றியுமே கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு அவங்களோட வேலையை ரொம்பவே சின்சியராக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சைட் பை சைடாக பாக்கியா பண்ணுறது எல்லாத்தையுமே கோபி பார்த்து பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா கூட ராதிகா கிட்ட பாக்கியாவை பற்றி மட்டுமே முழுக்க முழுக்க பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க ராதிகா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஏன்னா நம்ம கிட்ட இந்த மாதிரி ஒரு தடவை கூட எந்த விஷயத்தையுமே பேசினது கிடையாது. இப்போ என்னடானா புதுசா பாக்கியா இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு பெருமையா பேசுறாங்க. இத கேட்க நல்லா இருந்தாலும் ஏன்னா பாக்கியா அந்த அளவுக்கு திறமசாலி தான் இருந்தாலும் கோபியோட வாயில இருந்து இதை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களே தவிர அத கோபி கிட்ட அவங்க வெளிப்படையா சொல்லவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு கோபியுமே ராதிகாவோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்காமையே பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் ஃபைனலா அந்த ஆர்டரை முடிக்கிறதுக்காக சமைக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கனால உடனடியாக கோபி அவங்களோட ரெஸ்டாரண்ட் ஆளுங்க கிட்ட ரொம்பவே பாதுகாப்பாகவும் ரொம்பவே சேஃப்டியாகவும் இந்த ஃபுட் எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக தயாரித்து முடிக்கணும், ஏன்னா இது ரொம்பவே முக்கியமான ஆர்டர்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்து அவங்க பாக்கியா சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே சமைக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணது மட்டும் இல்லாமல் பாக்கியா சொல்ல சொல்ல அவங்களுமே ரொம்பவே பிரமாதமாக சமைச்சிட்டு இருக்காங்க. அதனால பாக்கியாவுக்கும் வேலை எல்லாமே ரொம்பவே சுலபமாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாக்கியா இந்த மாதிரி ஒரு சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் இருக்க ஒரு ஸ்வீட்டையுமே செஞ்சிடுறாங்க. அப்போ கரெக்டாக அங்கே ஈஸ்வரியும் கோபியும் பாக்கியாவும் ஒன்னா சேர்ந்து எப்படி வேலை பார்க்குறாங்கன்றதை நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கும்போது உடனடியாக பாக்கியா தான் செஞ்ச ஸ்வீட்டை எடுத்துட்டு போயிட்டு ஈஸ்வரி கிட்ட டேஸ்ட் பண்றதுக்காக கொடுக்குறாங்க. ஆனா பக்கத்துல இந்த கோபியோ தனக்கு அந்த ஸ்வீட் ரொம்பவே பிடிக்கும்ன்ற காரணத்துக்காகவும் அதை தான் சின்ன வயசுல சாப்பிட்ட ஞாபகம் இருந்ததுனால உடனடியாக அவங்க பாக்கியா கிட்ட இருந்து அவங்களோட பெர்மிஷனே கேட்காம வாங்கி அந்த ஸ்வீட்டை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. உடனே இதை பார்த்துட்டு மறுபடியுமே செல்வியும் எழிலோ சிரிக்க ஆரம்பிக்க பாக்கியாவோ கொஞ்சம் ஆக்வர்டா தான் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா கோபியோ அதை பத்தி எதை பத்தியுமே யோசிக்காம உடனடியாக பாக்கியா கிட்ட செம்ம சூப்பரா இருக்கு பாக்கியா, இதை நான் சின்ன பிள்ளையா இருக்குமோ சாப்பிட்டேன், ஆனா இப்போ அதே மாதிரி டேஸ்ட்ல அதே மாதிரி பக்குவத்துல நான் சாப்பிடுவேன்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. கண்டிப்பா பாரு, இது ரொம்ப பெரிய ஹிட் ஆக போகுது, அவ்வளோ பிரமாதமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆஹா ஓஹோன்னு பாராட்டிட்டு இருக்க பாக்கியாவோ தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே லைட்டா அங்கிருந்து விலகி போகிறாங்க. ஆனாலும் மனசுக்குள்ள இந்த ஆளு நம்ம கூட இருக்கும்போது நம்ம இதை விட பிரமாதமா நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுத்தோம், ஆனா அப்பெல்லாம் இந்த ஆள் கணக்கு நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்காக எவ்வளவு விஷயங்கள் பண்ணோன்றது சுத்தமா தெரியாமலே போயிடுச்சு. இப்ப என்னடனா புதுசா என்னை இப்படி எல்லாம் வந்து பாராட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப. ஆனா அங்க கரெக்டா இந்த மாதிரி தன்னோட வேலைகளை சீக்கிரமா முடிச்சுட்டு வந்த ராதிகாவும் கோபி தன்னோட வேலைகளை எப்படி எல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்காக வந்திருக்கும் போது கரெக்டா பாக்கிய கிட்ட கோபி பேசின எல்லா விஷயத்தையுமே கேட்டுறாங்க. அதுக்கும் மேல இந்த மாதிரி மூச்சுக்கு முன்னொரு தடவை அவங்க பாக்கியாவை பாராட்டி பாராட்டி பேசுறதுனால ராதிகா இன்னுமே கொஞ்சம் கஷ்டப்படதான் செய்யறாங்க. அப்போ அதுக்கு ஏத்த மாதிரியே அங்க இருந்த ஈஸ்வரியும் கோபி கிட்டையும் எல்லாரும் முன்னாடியுமே உன்னோட பொண்டாட்டி சமைக்கிறேன்னு ஒரு விஷயத்த பண்றாளே அதை தயவு செஞ்சு நிறுத்த சொல்லு, பேசாம பாக்கியக்கிட்டே வாங்கி இதுக்கப்புறமா சாப்பிடு, அப்பதான் நீ ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிட்டுட்டு நல்லா ஹெல்த்தியா இருக்க முடியும், அவளா செய்யற சாப்பாடை சாப்பிட்டுட்டு நீ எப்படிதான் உயிர் வாழ்றன்னு எனக்கு தெரியலடா, பேசாம ராதிகாவை பாக்கியா கிட்ட வந்து சமையல் கத்துக்க சொல்லு, அப்பயாவது அவ கொஞ்சம் நல்லா சமைக்கிறாளான்னு பாக்கலான்னு சொல்லிட்டு ராதிகாவோட சமையலை கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கா. ஆனா கோபியும் ராதிகாவையும் விட்டு கொடுக்க கூடாதுன்ற காரணத்துக்காக அம்மா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, ராதிகா கொஞ்சம் நல்லா தான் சமைப்பா, என்ன ஆபீஸ்க்கு போற வேலை இருக்கனால அவளால சரியா எனக்கு சமைச்சு கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு சொல்ல. ஆனா அதையுமே ஈஸ்வரி கிண்டல் பண்ணி சொன்னது மட்டும் இல்லாம பாக்கியாவும் ஒரு பெரிய பிசினஸ் தான் நடத்திட்டு இருக்கா, ஆனா அவ வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்பவே சத்தான சாப்பாடை சமைச்சு தரல, அந்த மாதிரி ஏன் அவளால பண்ண முடியாதா, ஏன் அவ என்ன அவ்வளவு பிஸியான ஆளான்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம நீ சும்மா சமாளிக்காத, அவளுக்கு சமைக்க தெரியாதுன்றது இந்த ஊருக்கே தெரியும், உனக்கும் தெரியும், அத என்கிட்ட பேசி மழுப்பிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்ல. உடனே இதை கேட்ட ராதிகாவும் இவங்க முன்னாடி நான் செம்மைய சமைச்சு காட்டணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஆனா கோபிகோ ராதிகா இங்க வந்தது கூட தெரியாததுனால அவங்க இதை பத்தி பெருசா எடுத்துக்கல. ஆனா வீட்டுக்கு போன ராதிகாவோ உடனடியே அவங்களோட அம்மாவுக்கு கால் பண்ணி அம்மா நான் இன்னைக்கு ஒரு மட்டன் பிரியாணி செய்யலாம் நினைக்கிறேன், நீ அது எப்படிலாம் செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் கூட அப்படின்னு சொல்லி சொல்ல. உடனே கமலாவும் ரொம்பவே ஆச்சரியத்தோட என்னடி என்ன திடீர்னு சமையல்ல குதிச்சிட்ட போலயே, எதுக்காக உனக்கு இந்த விபரீத விளையாட்டுன்னு மறுபடியுமே அவங்க ராதிகாவையே கிண்டல் பண்ற மாதிரி பேச. ஆனா ராதிகாவோ ஃபீல் பண்ணி அம்மா நீயும் என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி பேசாதமா, நான் அவங்களுக்கு நல்லபடியா சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு சொல்ல. அப்ப இந்த மாதிரி ராதிகா கொஞ்சம் வாடின கடலோட பேசினதை கேட்ட கமலாவும் எதுக்காக என்னாச்சு, அந்த வீட்டில் இருக்கவங்க யாராவது ஒன்று ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்க. உடனே ராதிகாவும் ஃபர்ஸ்ட் எதுவுமே சொல்லாமல் இருந்தாலும் அதுக்கப்புறமா கமலா வற்புறுத்தி கேட்கறனால இந்த மாதிரி ஈஸ்வரி அவங்கள பற்றி பேசின எல்லா விஷயத்தையுமே சொல்ல. இதனால இதை கேட்ட கமலாவும் ரொம்பவே டென்ஷன் ஆகிறது மட்டும் இல்லாமல் இங்கே பாரு நான் சொல்கிற அளவெல்லாம் கரெக்டாக எடுத்து நான் சொல்கிற மாதிரி அவ்வளோதான், அந்த வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேருமே ஷாக் ஆக போகிறாங்கன்னு அவங்க ரொம்பவே சீரியஸாக மட்டன் பிரியாணி சமைக்கிறது எப்படின்றத ராதிகாவுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்க. ராதிகாவும் அவங்க சொல்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சு முடிக்கிறாங்க. அதுக்கும்
இல்ல அவங்க செய்யறது ரொம்பவே பிரமாதமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் வீட்ல இருக்கவங்க எல்லாருமே என்னடா பிரியாணி ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பாக்குற அளவுக்கு அவங்க சமைச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாக்கியாவுக்கு உதவி பண்ணிட்டு வீட்டுக்கு கோபியும் வந்துடுறாங்க. அவங்க கூடயே ஈஸ்வரி வந்தது மட்டும் இல்லாம வீட்ல பிரியாணி ஸ்மெல் வரத பார்த்த உடனே என்ன யாரு சமைக்கிறாங்க, அதுவும் நல்ல ஸ்மெல் வருதே, பாக்கியாவும் இங்க இல்லையேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் ராதிகா சமைச்சிட்டு இருக்கத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அதுக்கும் மேல ராதிகா செம்ம கெத்தா ஈஸ்வரிய பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. அதாவது தன்னால எல்லாத்தையுமே பண்ண முடியுன்றத காட்டுறதுக்காக தான் இதை பண்ற மாதிரி அவங்கள பார்க்க இத ஈஸ்வரியுமே புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இப்படி இவங்க 2 பேருமே பாத்துக்கிறத பாக்கியா, செல்வி, அங்க இருந்த கோபின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இதுக்கப்புறமா இந்த வீட்ல ஒரு பிரளயமே நடக்க போகுது போலேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயத்தோட தான் நின்னுட்டு இருக்காங்க.